அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு இயரிங் மேக் பண்ண போகிறோம். சில்க் த்ரெட்டில் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு இயரிங் தான், பேசிக். அதாவது புதுசாக ஒரு இயரிங் மேக் பண்ண போகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நான் இந்த மாதிரி பேஸ் எடுத்திருக்கேன். அதாவது சர்க்கிள் ஷேப்பில் ஒரு பேஸ் எடுத்திருக்கிறேன். நீங்கள் ஃபேன்சி ஸ்டோரில் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்களேன், இந்த மாதிரி ஜிமிக்கி கம்மலில், அப்புறம் திலகம் ஷேப், அப்புறம் வட்டம், சர்க்கிள் ஷேப்பில் இந்த மாதிரிலாம் பேஸ் கிடைக்கும். அதாவது சில்க் த்ரெட்டில் இயரிங் மேக் பண்ணுறதுக்கு பேஸ் கேட்டிங்கன்னா அவங்களே காமிப்பாங்க. இல்லை உங்கள்கிட்ட பேஸ் வாங்கலையாட்டியும் நான் வீட்டில் இருக்கிற பொருளை, அதாவது வாட்டர் கேன் மூடியில் கூட சில்க் த்ரெட் இயரிங் செஞ்சுருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இப்போ நான் சில்க் த்ரெட் எடுத்து நோட்லேயோ இல்லை இந்த மாதிரி பாக்ஸோட மூடிலையோ ஒரு 20 டைம் சுற்றி எடுத்துக்கலாம். அது நம்ம இயரிங் செய்ய போகிற இதை பொறுத்து. இது குட்டியாக சின்ன சர்க்கிளாக இருக்கு இல்லையா, அதனால் 20 போதும். அடுத்து இந்த மாதிரி நான் சுற்றி எடுத்துகிட்டு ஒரு சைடு ஃபெவிகாலை வச்சு இப்படி ஒட்டி எடுத்துக்கிறேன். அப்போ தான் அது மிஸ் ஆகாமல் நீட்டாக வரும். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடும் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். இது எதுக்குன்னு சொன்னால் அது உள்ளே விட்டு எடுக்கிறப்ப சிக்கு விழுகாமல் வரும். அதுக்காக 2 சைடும் ஃபஸ்ட்டு ஒட்டிக்கலாம். ஒட்டிக்கிட்டு இப்போ நம்ம சில்க் த்ரெட்டு செய்ய போகிறோம்ல, அந்த இயரிங் செய்ய போகிறோம் இல்லையா, அதோட பேஸ் இருக்கு இல்லையா, அதில் லைட்டாக கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி சுற்றுறனோ அதே மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் சில்க் த்ரெட்டில் இயரிங் செய்கிறது. இப்போ சில்க் த்ரெட் இயரிங் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது இல்லையா, ரொம்ப நிறைய டிசைனில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறது பேசிக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் இயரிங் மேக் பண்ண போகிறீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி சுற்றி இதே டைப் தான் ஜிமிக்கி கம்மல் செய்கிறதுக்கும் இதே பேஸ் தான். நம்ம இந்த சில்க் த்ரெட்டை சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேஷன் பண்ணுறது மட்டும்தான் வித்தியாசப்படும். மற்றபடி இந்த சுற்றி எடுக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி சுற்றணும். சுத்தையில் நூல் விட்டுறக்கூடாது. விட்டுட்டிங்கனாக்கா அது அசிங்கமாயிடும். நூலை நல்லா கையில் பிடிச்சிக்கிட்டே இந்த மாதிரி நான் இப்போ காமிக்கிற மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு கடைசி வரையாக சுற்றி எடுத்துக்கலாம். சுற்றி எடுத்துட்டு அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். அடுத்து ஜம்ப்ரிங்கை வச்சு இதில் கோர்க்கணும். ஃபஸ்ட்டு இதை நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி கடைசி வரைக்கும் அந்த வெள்ளை கலர் தெரியாத, அந்த பேஸ் தெரியாத வரைக்கும் சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் சுற்றிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம சுற்றிட்டு அடுத்து இயரிங்கோட அந்த இது பண்ணணும் இல்லையா, அதுக்கு அந்த ஜம்ப்ரிங் இருக்கு இல்லையா, இப்போ ஜம்ப்ரிங்க்கு அந்த இதில் உள்ளே கோர்த்தி எடுத்துகிட்டு அந்த ஜம்ப்ரிங்கையும் இந்த இயரிங்லேயும் வச்சு நல்லா டைட்டாக ஒரு 2 தடவை சுற்றி எடுத்துக்கிட்டு ஃபெவிகால் வச்சு ஒட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுதான் சில்க் த்ரெட்டு செய்கிறதுக்குரிய பேஸு. அதுக்கடுத்து இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேஷன் பண்ணுறதுலாம் நம்மளோட ஐடியா தான். இப்போ நான் ஒரே ஒரு சர்க்கிள் ஷேப்பில் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதவே 2 1 by 1 ஒரு 3 தொங்குற மாதிரியெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் நம்மளோட ஐடியா. இது பிகினருக்கு ஈஸியாக இருக்கணுன்றக்காக நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். அடுத்து இப்போ நம்ம ஒட்டி எடுத்தாச்சு. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு லைட்டாக அடுத்து ஸ்டோன் செயினை வச்சு இப்போ இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றி எடுத்துட்டிங்கனாக்கும் இதுவே ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கும். ப்ளூ கலர் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்மளே வீட்டில் செஞ்சு செய்கிற இயரிங் ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா. நம்ம கடையில் வாங்கி போடுறத விட நம்மளே வீட்டில் செஞ்சு போடுறப்ப இன்னும் சூப்பராக இருக்கும். அதை விட இதுவே கொஞ்சம் கற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் இதுவே செஞ்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணவும் ஆரம்பிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அடுத்து குட்டியாக ஒரு ஸ்டோன் மாதிரி நான் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் அதை எடுத்து இப்போ நான் ஒரு 4 ஒட்டுறேன். நிறையா ஒட்டுனா அப்புறம் ரொம்ப இதாக இருக்கும்ட்டு ஒரு 4 ஒட்டுறேன். அதே மாதிரி அந்த சைடும் 4 ஒட்டிக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்ப முடிஞ்சிடுச்சு. இப்போ இது காஞ்ச உடனே அந்த இயரிங் ஹூக் இருக்கு இல்லையா, அதை ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான், நம்மளோட சில்க் த்ரெட்டு இயரிங் முடிஞ்சிருச்சு. அது சர்க்கிள் ஷேப்பில் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கிடலாம். அடுத்து இந்த இயரிங் ஹூக்கு இதையும் நான் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஜாயின் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இதுக்கு மேட்சாக நம்ம
நெக்லஸோ இதே ப்ளூ கலரில் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதே ப்ளூ கலரில் ஒரு நெக்லஸ் மேக் பண்ணுற வீடியோ, அதை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்மளே செஞ்சு போட்டுக்கலாம். இது நம்ம ஒரு சிங்கிள் கலரில் செஞ்சுருக்கோம் இல்லையா, இதுவே டபுள் கலரில் செஞ்சோம்னாக்கும் நல்லாயிருக்கும். இல்லை வேறு கலரில் செய்கிறதும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக. இது செய்கிறதுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகாது. என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.